நான் சித்தர்களை போய் தேர்ந்தெடுத்தேன், சித்தர்களை சரணடைஞ்சேன் அப்படின்னு சொன்னால் நான் மோட்ச முக்தி அடைய போகிறேன், என்னுடைய வாழ்க்கையினுடைய நிறைவை தேடி போகிறேன், அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் இவங்க போகும்போது நான் மோட்ச நிலைக்கு தான் போகணுன்றது வெளியில தான் இவர்கள் சொல்வார்களே தவிர தப்பாக இருக்கக்கூடாது. இதுதான் உண்மை. உண்மை. அப்படி சொல்வார்களே தவிர பணம் வேணும், வீடு கட்டணும், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் பார்க்கின்ற வேலையில் ப்ரமோஷன் வேணும், நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், இந்த நோக்கத்தோடு தானே போகிறாங்க. அப்படி போகும் பொழுது அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்டால் அந்த சித்தர்களுக்கும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. இவர்களுடைய கர்மாவை கழுவுவதற்கும் அல்லது கர்மாவை விலக்கி வைப்பதற்கும் அந்த சித்தர்களால் முடியும் அப்படின்றது இந்த வாழும் சித்தர்கள் அப்படின்றது அப்படி தான் ஒருவர் தேர்ந்தெடுத்துக்கணும். இப்போ சர்க்கரை அப்படின்னு சொல்லி பேப்பரில் எழுதி தடவி பார்த்தா இனிக்காது, அதை கையில் கொட்டி நம்ம சுவைத்து பார்த்தா தான் அதனுடைய சுவையை அறிய முடியும். அதுபோல் ஒரு சித்தர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த சித்தர்கள்ட்ட போன உடனே நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய வாழ்வியல் மாற்றங்கள் என்ன,